முதலமைச்சரை அவதூறாக பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சைதாப்பேட்டை மார்க்கெட் பகுதியிலிருந்து பனகல் மாளிகை வரை இளங்கோவனின் உருவ பொம்மையை பாடையில் கட்டி ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். அங்கு அவரது உருவ பொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை அதிமுக தொண்டர்கள் வெளிப்படுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது இளங்கோவனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய இளங்கோவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இதேபோன்று சென்னை ஐனாவரத்தில் அதிமுகவின் மகளிர் அணியினர் இளங்கோவனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவரது உருவப்படத்தை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்திய அவர்கள் இளங்கோவன் முதலமைச்சரிடம் மன்னிப்பு கேட்கும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குஷ்புவுக்கோ இளங்கோவனுக்கோ அம்மாவை பத்தி பேச தகுதி இல்ல. 11 கோடி மக்களுக்கு தலைவி, உலகத்திலேயே இந்திய அரசியல் வரலாற்று துணை கண்டத்திலேயே பல சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம தோல்வி பயம் வந்துருச்சு. இளங்கோவன் ஒருத்தர் இருந்தாரான்னு எங்களுக்கே தெரியல. அவர் எந்த மூலையில இருந்தாருன்னே தெரியல. திடீர்னு அவர் பிரபலம் ஆகணும்னு நினைச்சோம்னா உடனே அம்மாவை பத்தி ஒரு தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒரு பாரத பிரதமரும் சந்திச்சா தப்பா? இது தேவையில்லாத பிரச்சனை. இதை தமிழ்நாட்டு மக்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இளங்கோவனும் குஷ்புவும் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். திருச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனுக்கு எதிராக அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி அண்ணா சாலையில் திரண்ட அதிமுகவினர் EVKS இளங்கோவன் கொடும்பாவியை எரித்தனர். மேலும் அவரது உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்தும் விளக்குமாறால் அடித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் மகளிர் அணியினர் உட்பட அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே மணப்பாறை காந்தி சிலை அருகே திரண்ட எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சண்முக பிரபாகரன் தலைமையிலான அதிமுகவினர் EVKS இளங்கோவன் உருவ பொம்மையை அடித்து தீ வைத்து கொளுத்தினர். அப்போது போலீசார் தண்ணீர் ஊற்றி அணைக்க முயன்ற போது அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் மாணவரணி சார்பில் திரண்ட அதிமுகவினர் பேருந்து நிலையம் அருகே EVKS இளங்கோவன் உருவ பொம்மையை தீ வைத்து கொளுத்தினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவனை கண்டித்தும் அவரை கைது செய்ய கோரியும் அதிமுகவினர் திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். நெல்லை மேயர் புவனேஸ்வரி தலைமையில் அதிமுகவினர் அங்குள்ள காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அங்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதேபோல் நெல்லை ஜங்ஷன் அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் இளங்கோவன் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சி பூங்கா முன்பு திரண்ட அதிமுக தொண்டர்கள் EVKS இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்தனர். அப்போது இளங்கோவனுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர்.